வணக்கம். இந்த குரில் நெடில் வேறுபாடு இந்த போர்ஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் தமிழில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் 6th ஸ்டாண்டர்ட் 7th to 12th வரைக்கும் எல்லா பசங்களுக்கும் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை வந்து இந்த போர்ஷனை வந்து எல்லாருமே படிச்சுங்க. குரில் நெடில் வேறுபாடு. நமக்கு இது வரைக்கும் குரில் நெடிலாக மாற்றுறது தெரியும். இது வந்து குரில் நெடில் வேறுபாடு. குரில் நெடில் இப்போ ஒரு குரில் நெடிலாக மாற்றுறோம் பாருங்கள். நிலமண் இருக்கிறத நீலம் அப்படி மாற்றுவோம். இப்போ பரியன் இருக்குது, பாரி, அந்த மாதிரி அது வந்து குரில் நெடிலாக மாறுறது. இது வந்து குரிலுக்கு நெடிலுக்கு உள்ள வேறுபாடு பார்ப்போம். குரில் நெடில். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடி. கொடி என்னென்னா, இப்போ படர்ந்து இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம கொடின்னு சொல்லுவோம். இது வந்து தாவர வகை. குரில் வந்து கொடி, நெடில் வந்து தாவர வகை. செகண்ட் ஒன் நிலம். நிலம் என்னது? பூமி. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் கரம். கரம்னு சொன்னால் கை. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பரி. பரி. பரின்னு சொன்னால் குதிரை. இது ஒரு நல்ல கொஸ்டின், நிறைய எக்ஸாமுக்கு கேட்குற கொஸ்டின். பரி. பரின்னா குதிரை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th கொஸ்டின் அலை. அலை. அலைன்னா கடல் அலை. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் நட்டம். நட்டம்னா இழப்பு. நம்ம நஷ்டம் அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து தமிழ் வேர்டு. குரில் நட்டம். நெடில் வந்து இழப்பு, இழப்பு. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் நகம். நகம்னா விரலின் முனை. விரலின் முனையில் இருக்கக்கூடியது நகம். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் கண். கண்ணுன்னா ஒரு உறுப்பு. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் எடு. எடுன்னா எடுத்தல். 10th கொஸ்டின் அசை. அசைன்னா அசைத்தல், செயலின் ஓர் உறுப்பு. அசைன்னா என்னது? அசைத்தல். நம்ம வந்து ஒரு பொருளை அசைக்கிறத வந்து என்னென்னு சொல்லுவோம்? அசைத்தல். நெக்ஸ்ட்டு செயலோட ஒரு உறுப்பு வந்து என்னது? அசை. அதாவது அசைக்கு வந்து 2 மீனிங் இருக்குது. இந்த நெடிலாக மாற்றுறப்போ அசைன்னா அசைத்தல், செயலின் ஓர் உறுப்பு. நெக்ஸ்ட்டு அமை. அமைன்னா உருவாக்கு. அமைன்னா என்னது? உருவாக்கு. ஒரு பொருளை உருவாக்குறத வந்து அமைன்னு சொல்லுவோம். அணி. அணின்னா அணிதல். நெக்ஸ்ட்டு கனல். கனல் என்னன்னா நெருப்பு. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் செரு. செருன்னா போர். நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின் சிறு. சிறுன்னா கொஞ்சம், அதாவது சிறிய அளவு. 16th கொஸ்டின் வழி. வழி என்னன்னா காற்று. ஓகே. இதெல்லாம் திரும்ப படிங்க, எல்லா எக்ஸாமுக்கும் வரும். நெக்ஸ்ட் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாச்சும் தமிழில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை விரும்பி பாருங்கள். தேங்க்யூ.